4 தூண்களுக்கு மேல ஒரு அடித்தள தளம் ஒன்று அமைக்கணும். அந்த தளம் பேர் தான் தொலைநோக்கு. தொலைநோக்கு தான் வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருது. எதிர்மறையான தொலைநோக்கு இருக்கும்போது வாழ்க்கை தோல்வி, நேர்மறை தொலைநோக்கு வாழ்க்கை வெற்றி. நம்ம எல்லாம் நம்ம தெரியாமையே எதிர்மறை தொலைநோக்குல வாழ்ந்து வரோம். இங்க என்ன பண்ணோம்? இன்னைக்கு எதிர்மறை தொலைநோக்கை நேர்மறை தொலைநோக்க மாற்றி வைக்கணும், மாற்றி வாழ வேண்டும். அதற்காக பேசுறீங்களா? தொலைநோக்கு என்றால் என்ன என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். என் தொலைநோக்கு என்றால் என் வருங்கால வெற்றி வாழ்க்கை இப்பொழுதே நடைபெறுவதாக என் மனக்கண் மூலம் என் மனத்திரையில் மனக்காட்சி காண்பது. தொலைநோக்கு அட்டையில நான் கொடுக்குற புக்கில் இருந்து இவ்வளவு அழகா செஞ்சுக்காம கைதறி உனக்கு வெட்டி 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 இதுல ஒட்டி 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 இந்த மாதிரி ஃப்ரேம் போட்டு படுக்கை அறையில படுத்தா பாக்குறபடி மாட்டி வைக்கணும். பாருங்க எவ்வளவு பேர் கொடுத்துருக்காங்க பாருங்க. வெரி குட். கைதறி நமக்கு முக்கியமாக வியாபாரத்தில் வெற்றி வேண்டும் என்றால் நீங்கள் கடைக்கு செல்ல வேண்டும். கடையில் கொண்டு போய் பொருளை வைக்க வேண்டும். வைத்து அங்கே நின்று அன்றாடம் சென்று ஒருவரிடம் இதை பற்றி விளக்கி சொல்லி கடைக்காரர் விற்பதற்கு நீங்கள் விற்றுக் கொடுக்க வேண்டும். மிக மிக முக்கியம். How to go to the shop and do shop business. கடைகள் மூலம் விற்பனை செய்வது எப்படி? உங்கள் பகுதியில் இருக்கும் கடைகளை பற்றிய பட்டியலை தயாரித்துக் கொள்ளுங்கள். ஒரு குறிப்பிட்ட நாளில் எந்தெந்த கடைக்கு செல்வது என்று திட்டமிட்டுக் கொள்ளுங்கள். உங்கள் Divine Noni குறித்த வெளியீடுகள், சாம்பிள் பாட்டில் ஒன்று, கடைக்கார விண்ணப்ப படிவம் ஆகியவற்றை எடுத்துச் சொல்லுங்கள். இதுதான் சாம்பிள் பாட்டில். கடை விண்ணப்பம் நீங்க டி ஃபார்ம் இதை ஃபில்அப் பண்ணி கடைக்காரருடைய சீலை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு ஷாப் கிட்டு, சாம்பிள் பாட்டில், அங்க வைக்க வேண்டிய பிரசுரம், அதற்கான ஸ்டிக்கரு, அங்க கட்ட வேண்டிய பேனர், இதெல்லாம் அன்பளிப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு கடைக்கும் கொடுக்கப்படும். கடைக்கு சென்று உங்களுடைய விசிட்டிங் கார்டு, முகவரி அட்டையை கொடுத்து அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
கடையில் உரிமையாளரிடமோ மேலிடமோ பேசுவதற்கு அனுமதி கேளுங்கள். ஆற்றல் மிக்க பலன்களை தரக்கூடிய அற்புதமான தயாரிப்பு என்று அவர்கள் சொல்லுங்கள். இது நல்ல லாபம் தரக்கூடிய விற்பனை திட்டம், இதை பற்றி அவர்கள் பேச விரும்புகிறேன் என்று கூறுங்கள். Divine Noni பற்றி 10 நிமிடம் விளக்கம் கொடுப்பதற்கு அனுமதி கேளுங்கள். அவர்கள் ஒப்புக்கொண்டால் Divine Noni பற்றி 5 நிமிட விளக்கத்தை அவர்கள் கொடுங்கள். அவரிடம் நம் நிறுவனத்தை பற்றி 2 நிமிடமும் லாபத்தை பற்றி 1 நிமிடம் விளக்குங்கள். அடுத்த 2 நிமிடங்கள் கேள்வி கேட்பதற்கு அவர்களுக்கு ஒதுக்குங்கள். அவர்கள் வேறு நேரத்தில் வர சொன்னால் அதை குறித்து வைத்து குறித்த நேரத்துக்கு முன்பாக சென்று விடுங்கள். Divine Noni குறித்த 5 நிமிட விளக்க உரை ஏற்கனவே உங்கள் கையில் காலையில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவருடைய பயன்களை விளக்கி சொல்லுங்க. அவர்கிட்ட அனைவருக்கும் ஏற்றது, உணவு கட்டுப்பாடு இல்லை, உட்கொள்ளலாம், வெளிப்பது பயன்படுத்தலாம், பக்க விளைவுகள் பின் விளைவுகள் இல்லை, நல்ல பயன்பெற அன்றாடம் 2 முறை 12 மாதம் தொடர்ந்து பயன்படுத்துங்கள். நிறுவனத்தை பற்றி 2 நிமிட விளக்க உரை, Divine Noni பற்றி, நிறுவனத்தை பற்றி, வியாபாரத்தை பற்றி கீழ்காணும் குறிப்புகளை வைத்து உங்கள் விளக்க உரையை தயாரிக்கலாம். நம்ம நிறுவனம் Divine Noniயை தயாரிக்கும் ஒரு நிறுவனம். சென்னை புறநகரில் 1,25,800 சதுர அடி பரப்பளவு கொண்ட தொழிலாலயத்தை நாம் பெற்றிருக்கின்றோம். இது ISO 22,000 சான்றிதழ் பெற்றது. 40 நாட்களுக்கு Divine Noni ஏற்றுமதி செய்யப்படுகின்றது. லட்சக்கணக்கானோர் Divine Noniயால் சேர்ந்த பலன்களை அனுபவித்து வருகிறார்கள். உடலின் பொதுவான ஆரோக்கிய பராமரிப்புக்கு இது மிகச்சிறந்த துணை உணவாக, மருந்தல்ல துணை உணவாக விளங்குகின்றது. நோனி பயோடெக் நிறுவனம் சென்னையை மையமாக கொண்டு இயங்கும் நிறுவனம். இது கடினமயமாக்கப்பட்ட தானியங்கி உயர் தொழில்நுட்ப உற்பத்தி தொழிற்சாலை கொண்டுள்ளது. உலக நோனி ஆராய்ச்சி என்ற அமைப்பில் 12 துணைவேந்தர்கள் பங்கேற்கிறார்கள். உலக நோனி ஆராய்ச்சி அமைப்பு இந்திய அரசுடன் இணைந்து கூட்டு ஆராய்ச்சி ஈடுபட்டு வருகிறது. 1 நிமிட விற்பனை விளக்க உரை. Divine Noni 40 மில்லி 400 மில்லி 800 மில்லி பாட்டில்கள் கிடைக்கின்றது. 800 மில்லி பாட்டில் அதிகபட்ச விலை 1500 ரூபாய். நான் உங்களுக்கு பாட்டில் ஒன்றுக்கு 1200 கொடுப்பேன். விற்கப்படும் பாட்டில் ஒன்றுக்கு 300 ரூபாய் லாபத்தை அவர்கள் சம்பாதிக்கலாம். ஆல்ரெடி வித்தா 10 ரூபாய் கிடைக்கும். ஆம்பளை வித்தா 11 ரூபாய். Divine Noni வித்தா Divine Noni விற்பனையை மேம்படுத்த பிரசுரங்கள், பேனர்கள், போஸ்டர் ஆகியவற்றை நான் உங்களுக்கு தருவேன் சொல்லுங்க. Divine Noni ஒரு ஆற்றல் மிக்க தயாரிப்பு. இதை விற்பதால் நீங்கள் ஒரு நல்ல வருமானத்தை சம்பாதிப்பதுடன் பயன்படுத்தும் நுகர்வோரின் நல்லாசிகளையும் நீங்கள் பெறுவீர்கள். Divine Noni கடையில் வைத்து விற்க சம்மதிக்கும் கடைக்காரர்களுக்கு கடைக்காரர் விண்ணப்பத்தை படிவத்தை பூர்த்தி செய்யப்பட்ட கடைக்காரர் விண்ணப்பத்தை கடை உரிமையாளரின் கையொப்பத்தையும் சீலையும் பெற்றுக் கொள்ளுங்கள். டீ படிவத்தை அலுவலகத்தில் ஒப்படையுங்கள் அல்லது ஆன்லைன்ல பதிவு செய்யுங்கள். பதிவு செய்து முடித்தவுடன் தலைமை அலுவலகத்திலிருந்து ஷாப் கிட் கடை பொதியை பெற்றுக் கொள்ளுங்கள். கடைக்காரருக்கு 50 மில்லி சாம்பிள் பாட்டிலை கொடுங்கள். உச்சக்கட்ட விற்பனை நடக்கும் நேரத்தில் சாயந்தரத்தில் நீங்கள் கடைக்கு சென்று நுகர்வோரிடம், வாடிக்கையாளரிடம் Divine Noni குறித்து ஆற்றல் குறித்து விளக்கி விற்பனையை வெற்றிகரமாக உதவுவதாக கூறுங்கள். கடைக்காரருக்கு 1 அல்லது 2 Divine Noni பாட்டில்களை உடனடியாக கொடுங்கள். பாட்டில் விற்பனையானதும் அதற்கான பணத்தை பெற்றுக் கொள்வதாக கடைக்காரன் சொல்லுங்க. கடைக்காரன் முதல்ல பணம் கொடுக்க மாட்டாங்க. முதல்ல பாட்டிலை கொடுத்துட்டு வித்து பணம் கொடுப்பாங்க. தொடர்ந்து கடைக்கு சென்று விற்பனை நிலவரத்தை சரி பாருங்கள். பாட்டில்கள் விற்பனையாகும் போது உங்களிடமிருந்து கூடுதல் Divine Noni பாட்டில்களை கடைக்காரர் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொள்ளுங்கள். கடைக்காரரிடம் நல்ல உறவை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். அவர்கள் எல்லாம் இருக்கு உங்களுடைய வியாபாரமே, விற்பனையே. அடுத்த ஆரோக்கிய கருத்தரங்கிற்கு வருமானம் அவரை அழையுங்கள். விற்பனை தொடர்பாக கடைக்காரரிடம் தொடர்ந்து பின்தொடர் செய்யுங்கள். நேர்மறையான மனப்பாங்கை மேற்கொண்டு கடைகளுக்கு நீங்கள் செல்லும் போதெல்லாம் Divine Noni அறிஞர்களின் அனுபவ தொகுப்பு புத்தகத்தை உடன் எடுத்து சொல்லுங்கள். மிக மிக முக்கியம் நேர்மறையான மனப்பாங்கு. Positive thought. The shopkeeper will take your product and sell. You become stronger. When you have a doubt, you become weaker immediately. புரியுங்களா? நேர்மறையான மனப்பாங்கு எப்பவுமே கொண்டிருக்கணும். ஆட்டோமேட்டிக்கா போயிட்டே இருக்கீங்க. உங்களுடைய பேச்சு, உடை, நடை, பாவனை எல்லாமே மாறிடும். அனுபவ தொகுப்பு புத்தகத்தை உடன் எடுத்து செல்லுங்கள். அவற்றை நுகர்வோரிடம் காட்டி பகிர்ந்து கொள்ளுங்கள். கடைக்காரர் தான் உங்களின் ஆற்றல் மிக்க, அவர்தான் விற்பனை குழுவே. கடை மூலம் விற்பனையின் பலன் என்னென்ன? கடையையோ பொருள் விற்கும் இடத்தையோ வாங்க தேவையில்லை. கடை வாடகை செலுத்த வேண்டிய தேவையில்லை. கடைக்கான பர்னிச்சர் வாங்க வேண்டிய தேவையில்லை.
லைசன்ஸ் வாங்க வேண்டிய தேவையில்லை, சொத்து வரி செலுத்த வேண்டியதில்லை, தொழில் வரி வேண்டியதில்லை, கடைக்காக ஊழியர்களை வேலைக்கு அமர்த்த தேவையில்லை. இவற்றுக்கெல்லாம் நீங்கள் எந்த முதலீடும் செய்ய வேண்டியதில்லை. சம்பளம் கொடுக்க வேண்டாம், பொருட்களை இருப்பு வைக்க வேண்டியதில்லை, ஸ்டாக் வைக்க வேண்டாம். இது போன்ற எந்த செலவினங்களும் இல்லாமல் தேவனுடைய குடும்ப விற்பனை வியாபாரமானது கடைகளில் பொருட்களை பார்வைக்கு வைத்து விற்கும் ஒரு வாய்ப்பை உங்களுக்கு அளிக்கின்றது. கடைகளை அணுகுவது எப்படி? மருந்து கடைகள், பலசரக்கு கடைகள், மளிகை கடைகள், காய்கறி கடைகள், பழக்கடைகள், ஃபேன்சி ஸ்டோர்ஸ், பழச்சாறு கடைகள், ஆயுர்வேத, ஹோமியோபதி, சித்தா மருந்து கடைகள் போன்ற பலவையான கடைகளை அணுகலாம். உங்களுக்கு இது மிக சிறந்த வியாபாரமும் சேவை வாய்ப்பும் ஆகும். ஆரோக்கிய பொருட்களுக்கான மக்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய ஒரு முழுமையான தயாரிப்பு. கடைக்காரர்களை பதிவு செய்தவுடன் அவர்களுக்கு அன்றாடம் கடைப்பொதியை வழங்க ஒரு தனிப்பிரிவை நாம் ஏற்படுத்தியிருக்கின்றோம். கடைகளுக்கு சேவை செய்வது எப்படி? கடைகளுக்கு சென்று அவர்களிடம் கடைப்பொதியை வழங்குங்கள். கடைகளில் போஸ்டர் மற்றும் பேனர்கள் கண்ணில் படும்படியாக வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை உறுதி செய்யுங்கள். பிரசுரங்களை கடை முகவரியை முத்திரையிடும்படி கேட்டுக்கொள்ளுங்கள். அதே நாளில் தெய்வீக நோனி கடைகளில் விற்பனைக்கு கிடைக்கும்படி வையுங்கள். நீங்கள் 1 அல்லது 2 800 ml பாட்டிலையோ அல்லது குறைந்தபட்சம் 2 400 ml பாட்டிலையோ வைக்கலாம். 800 ml பாட்டிலை வைப்பதே உங்கள் நோக்கமாக இருக்கட்டும். அதுதான் உங்களுக்கும் கடைக்காரருக்கும் அதிக லாபத்தை சம்பாதித்து தரும். கடைக்காரர்களை நிர்வகிப்பது எப்படி? நீங்கள் பதிவு செய்த அனைத்து கடைகளின் பெயர்கள், முகவரிகள், தொலைபேசி எண் ஆகியவற்றை கொண்ட ஒரு தனியான நாட்குறிப்பேட்டை வைத்திருங்கள். ஒவ்வொரு கடைக்காரருக்கும் ஒரு தனிப்பக்கத்தை ஒதுக்கிக் கொள்ளுங்கள். அதில் கடை விவரங்களுடன் நீங்கள் விற்பனைக்கு கொடுத்த தேவனுடைய பாட்டில் எண்ணிக்கையை, தேதி ஆகியவற்றை குறித்துக் கொள்ளுங்கள். அன்றாடம் கடை நிலவரங்களை சென்று பார்க்க 30 நிமிடங்களை செலவிடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரே கடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வாரத்துக்கு குறைந்தபட்சம் 3 தடவை அனைத்து கடைகளும் நீங்கள் அவசியம் செல்லுங்கள். 3 தடவை தேவனுடைய பயன்படுத்தி வாங்க தொடங்கியவுடன் நீங்கள் கடைக்கு சென்று பார்வையிடுவதை குறைத்துக் கொள்ளலாம். ஆனால் இப்போது நீங்கள் கட்டாயமாக கடைகளுக்கு சென்றே ஆக வேண்டும். இது நீங்கள் விதைக்கும் காலம். இது நீங்கள் அதனை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய காலம். நீங்கள் காலாற்றனை வகுத்துக் கொண்டு கடைகளுக்கு சென்று பார்வையிடுங்கள். திட்டமிடுவதற்கு தவறு என்பது என்னங்க? தோல்விக்கு திட்டமிடுவது. விற்பனை செய்து வரும் கடைக்காரரிடம் தொடர்ந்து சென்று கவனித்து வாருங்கள். எல்லா இடங்களிலும் தேவையான நேரத்தில் தேவனுடைய விற்பனைக்கு கிடைக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய கடைகள் விற்பனைக்கேற்ப கிடைக்க செய்யவில்லை என்றால் முறையான தொடர்ந்து விற்பனையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. புதிய திட்டம் ஒரு தெய்வீக ஆசி திட்டம். அது உங்களுக்கு அளவற்ற வருமானத்தையும் சேவை செய்யும் வாய்ப்பையும் வழங்குகின்றது. உங்களுக்கும் பிறருக்கும் ஆரோக்கியத்தை உருவாக்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். புதிய வியாபார திட்டத்தில் அனைவரும் வெற்றி பெற்றே தீருவார்கள். கடைகளுக்கும் தேவனுடைய எப்படி விற்பது? நீங்கள் மேற்கொள்ள ஒவ்வொரு தேர்வுக்கும் ஒரு இறுதி விளைவு உண்டு. நேரம் போதவில்லை என்பதல்ல, பயணிக்கும் திசை சரியல்ல என்பதே பெரும்பாலான சமயங்களில் தோல்வியின் காரணமாக விளங்குகின்றது. நாம் அனைவருக்கும் நாள் ஒன்றுக்கு 24 மணி நேரமே உள்ளது. ஒரே அளவு நேரம் தான் அனைவருக்கும் இருக்கிறது என்றாலும் வித்தியாசமான மக்கள் வித்தியாசமான சாதனைகளை செய்கிறார்கள். சிலரிடம் தெளிவான நிர்ணயிக்கப்பட்ட இலக்குகள் உண்டு. அவர்களிடம் தன்னம்பிக்கை அதிகம். நல்ல விளைவுகளை உருவாக்குவதில் மட்டுமே 100% ஒருங்கிணைந்த கவனத்தை அவர்கள் செலுத்துகிறார்கள். அவர்களை எந்த சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. வெற்றி அவர்கள் சாதித்து முடிப்பதை யாராலும் தடுத்துவிட முடியாது. வேறு சிலரிடம் தெளிவான இலக்குகள் இருக்காது. தீர்க்கமான முடிவு செய்த பயண திசை பற்றிய தெளிவு இருக்காது. அதனால் சுயமான உறுதியும் இருக்காது. அவர்கள் தோல்வி அடைவதற்காகவே திட்டமிடுகிறார்கள். அவர்களை வெற்றியடைய செய்ய யாராலும் உதவ முடியாது. தேவனுடைய விற்பது மட்டுமே விற்பனை வியாபார முறை அல்ல. தேவனோனி பற்றிய உண்மைகளை அறிந்திருப்பது, நுகர்வோர் பற்றிய அறிவை பெற்றிருப்பது, தேவனோனி அவர்கள் வாங்குவதற்கு எவ்வாறு அவர்களை ஊக்கப்படுத்துவது என்று தெரிந்திருப்பது, நுகர்வோரிடம் வணிக செலுத்திடம் விசுவாசத்தை வளர்த்தெடுத்து மேம்படுத்துவது ஆகியவையே விற்பனை வியாபார முறை. ஏராளமான தேவனோனி குடும்ப விநியோகஸ்தர்கள் ஆயிரக்கணக்கான கடைகளை இதுவரை நிறுவனத்தில் பதிவு செய்துள்ளார்கள். கடைகளில் தேவனோனியை கொண்டு போய் வைத்தால் மட்டும் போதாது. அது முதல் படி, அவ்வளவுதான். கடையிலிருந்து தேவனோடு விற்கப்படுவதை உறுதிப்படுத்துவதுதான் அடுத்த படி. அதை விட்டுறீங்க, அது முக்கியமான படி. நீங்கள் கடைகளுக்கு சென்று அணுகும் போது நமது தொலைநோக்கு மற்றும் செயல் திட்டம் பற்றி அவர்கள் எடுத்துச் சொல்லுங்கள்.